ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிகாரி, நாம் இயேசு தாங்க பரிகாரி. பரிகாரி என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று இங்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்னு சொன்னீங்கன்னா உலக பிரகாரமாக ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரியான பரிகாரம்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரம் வெவ்வேறு விதமாக இங்கே நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் இந்த சடங்காச்சாரத்தின்படி செய்தால் இந்த பரிகாரத்தின்படி உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கு இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். உங்கள் நோய்கள் எல்லாம் சிலுவையில் நான் உங்களுக்காக சுமந்து தீர்த்துட்டேன். நீங்கள் இனி அனுபவிக்க வேண்டியது சுக வாழ்வு என்று இங்கு சொல்லப்படுகிறார். அப்போ பரிகாரம் செய்து முடிச்சாச்சா? இங்கு முடிக்கப்பட்டது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது இப்போ நீங்களோ நானும் சொல்ல முடியுமா நான் பரிகாரின்னு? சொல்ல முடியாதுங்க. உங்கள் நோய்களை நான் சுமந்துட்டேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பரிகாரி இயேசு மாத்திரம்தான். அவர் மட்டும்தான் சிலுவையை சுமக்க முடியும்னு சொல்லி தான் பிதா பாருங்க திட்டத்தை தன்னுடைய குமாரனுடைய கையில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட காரியம் பாருங்க நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்று. தேவன் ஆதியிலே பாருங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வருகிறது. பாவத்தினுடைய விளைவுதான் இந்த வியாதி, நோய், பிரச்சனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் தினந்தோறும் யோசிச்சுட்டே தாங்க இருக்கோம். ஆனால் அதற்கான முடிவு இருக்கிறதா? எனக்கு தெரிந்த நபர்கள் என்னிடம் சொல்லுவாங்க, நாங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம், அதுலேயுமே நல்ல ரிசல்ட்டு தான் வந்திருக்கு, ஆனால் இந்த வயிற்று பகுதியில் ஏதோ ஒன்று பண்ணுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்கள், அங்கே அசுத்த ஆவிகளுடைய கிரியை இருக்கும். ஊழியக்காரங்க ஜெபித்து அதை துரத்தி எண்ணெய் கொடுத்து வருகிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர், உங்கள் நோய்களை சுமந்தேர் என்று. ஏசாயா 53 நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், அந்த இடத்துல உன் பாடுகளை என்மேல் சுமந்தேன் என்று. அவர் பாடுபட்டார் என்று அங்கு வருகிறது. அப்போ பாடு என்றால் பாருங்க வியாதி என்று தான் அர்த்தம். அப்படிப்பட்ட பாடு பாருங்க இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார். நம் நோய்களை அவர் சுமந்துட்டார். அப்போ அவருடைய சுகவாழ்வு யாருக்கு? நமக்கு தாங்க. ஆனால் என்னைக்கோ தேவன் நமக்காக பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த எண்ணத்தில் வாழல. பிரச்சனை எங்கன்னா நம்ம எண்ணத்தில் தாங்க. இயேசுன்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சும்மா பிறந்து சும்மா இறப்பதற்காக அவர் வரலங்க. மக்களுடைய ஜனங்களுடைய நோய்களை தீர்த்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி தான் மனுஷகுமாரை இந்த பூமியில் அவதரித்தார். அப்போ உங்கள் நோய்களை அவர் சுமந்து தீர்த்துட்டார்னா நீங்கள் ஏன் சுமக்கணும்? எல்லா நோய்களும் கல்வாரி சிலுவையில் எனக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு விட்டார் என்று உங்கள் எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே நோய், வியாதி, வலி என்று நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய இருதயத்தில் பதியும். அந்த இருதயத்தில் பதிகிறது மட்டும் கிடையாதுங்க, அது உடம்புலையும் செயல்பட ஆரம்பிச்சிருது. எவ்வளோ பெரிய வியாதியஸ்தர்கள் கூட டாக்டர்கிட்ட போய் பேசும்போது பாருங்க, அவர் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ வீட்டுக்கு போ, சாப்பிடு, சரியாயிடும்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுவோமாகில் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் பரிகாரியாக தெரிவார். வாங்க இன்னைக்கு ஜெபிக்கலாம். இயேசு நமக்கு ஒருவர் இருக்கிறார், பரிகாரி அவர்தான், எல்லாவற்றையும் அவர்தான் சுமந்து தீர்த்தார் என்று நம் எண்ணங்களுக்கு கொண்டு வர ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய ஆண்டவரே நாமத்தினால் நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, நீரே பரிகாரியான கர்த்தர்.
குணமாக்கும் தேவன் நீர் தகப்பனே. நீர் கல்வாரி சிலுவையை நோய்களுக்கு நீ சுமந்து தீர்த்தீர் என்று ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மனிதரால் செய்ய முடியாத ஒரு காரியங்கள் என் தேவன் நீர் செய்து எங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே சுகத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறேன். அந்த சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்கள் எண்ணங்களை மாற்றும், எங்கள் வார்த்தைகளை மாற்றும், எங்கள் உள்ளங்களில் இருக்கிற எல்லாவித நெகட்டிவ் தாட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போய் என்று கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே ஆண்டவரே விசுவாசத்தின் எண்ணத்தை எங்களுக்குள் நீர் வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் நோய்களிலிருந்து விடுதலையாக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.